இப்போ எங்கள் அம்மாவுமே வந்து பிரஸ்ட் கேன்சரில் அஃபெக்ட் ஆகி தான் நாளைக்கு இறந்து போனாங்க. ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பித்து கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க கூட பயணிச்சப்ப அந்த மருந்தோட வலியும் அந்த பேஷண்ட்ஸோட பெயின் என்ன, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பையனா அம்மா கூட இருக்கிறப்ப அவங்க எப்படி வலிகள் பட்டாங்கிறத உணர்ந்ததுனால தான் எனக்கு அந்த பையன் பக்கத்து நியாயத்தை பேசணும்னு தோணுது. நாங்களே பொருளாதார ரீதியாக எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்தப்ப நாங்களே கொஞ்சம் தடுமாறணும். ஏன்னா ஒரு கீமோ சிட்டிங்க்கு 10 லட்ச ரூபா ஆகும். பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிற ஃபேமிலிஸே இந்த விஷயத்தில் அலரும். இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது, எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் கேன்சருக்கு கிளைம் ஆகாது. அந்த டாக்டருக்கு 2 வீடு இருக்குது, கிட்டத்தட்ட 2 வீடுமே 30 கோடி ரூபாய்க்கு மேலே. BMW கார் 2 இருக்குது. அவர் தான் நாளைக்கு அவர் பின்னாடி பெரிய ஜூனியர்ஸ் இருக்காங்க. இதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்கிறதுனால விட்டுருங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் வந்து நிக்க போறா? இவனால என்ன, இவன் ஜஸ்ட் ஓட்டர் தானே, எலெக்ஷன் டைம்ல தானே தேவைப்பட போறான், இல்ல அது வரைக்கும் இவன் தாங்க போறானா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும். 18 ஆடியோக்கள் அந்த பையன் காவல்துறையில ஒப்படைச்சிருக்காரு பாருங்க. அப்ப ரெகுலராகவே இந்த டாக்டர் வந்து இதே மாதிரி தான் பேஷண்ட்ஸ் பேசுறதுனால அந்த பையன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அப்ப அவங்க பேசுறப்ப அவர் ரொம்ப ஹார்ஷா தான் பேசுறாரு. 2-3 இடங்கள்ல ஆபாசமா வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு பேஷண்ட், நீங்க அந்த அம்மாவை கூட நீங்க இன்டர்வியூல பார்த்துருப்பீங்க, மூக்குல பைப்லைன் வச்சுட்டு ஆக்சிஜன், அவ்வளவுதான், அவங்களால அப்படிதான் இருக்க முடியும். டாக்டர் வந்து கையில தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாருன்னா உங்களுக்கு ஏதாவது மனிதநேயம் இருக்குதா? நீங்க மனிதநேயத்தை காப்பாற்ற வந்த புனிதர்கள்னு பேசிக்கிறீங்கல்ல. அவர் 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அவருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ல கிட்னி ஃபெயிலியரா இருக்கு, செகண்ட் இன்ஜெக்ஷன்ல அவங்க லங் ஃபெயிலியரா இருக்கு. யாருக்குமே இது வரைக்கும் வெளில தெரியாத தகவல். நம்ம ஒரு இடத்துக்கு வேற வழி இல்லாமல் கூப்பிட்டு போகிறோம். நாளைக்கு கடுப்பாதுன்னா இப்போ நான்லாம் சொல்கிறேன்ல, கதவை சாத்திட்டு உள்ளே வச்சு மொக்கு நாளைக்கு எனக்கு சீரியஸாக 4 குத்தாச்சு வச்சிருப்பேன். அது மாதிரி அவன் கடுப்பு. எப்படி நாளைக்கு ஒருத்தனுக்கு அந்த ஆதங்கத்தை உருவாக்கிட்டு நீங்கள் அவன் செஞ்சது தப்பு. நான் இன்னொன்று சொல்கிறேன், அவன் கத்தி எடுத்து கொடுத்து டாக்டர் செத்துட்டாரா? முதலமைச்சர்கிட்ட போன்ல நல்லா பேசுறீங்க, துணை முதலமைச்சர் நேரில் வந்தப்பையும் அவர்கிட்டையும் நல்லா பேசுறீங்க, நாளைக்கு மா சுப்பிரமணியன்ட்ட நல்லா பேசுறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, ஓரல் டயட் எடுக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. செத்து போனவனை உயிரோடயா இருக்க மாதிரி காட்ட முடியும், நல்லா இருக்கிறவன ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி காட்ட முடியுங்கிற மாதிரி இந்த டாக்டரை நாளைக்கு ஃப்ரேம் பண்றாங்க. இவர் என்ன அப்படின்னா, இவர் HOD ஆஃப் ஆன்காலஜி போல, அந்த டிபார்ட்மெண்டோட HODங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாக்டர்ஸுங்க எல்லாத்தையுமே இவர் சீனியர்ஸா பாக்குறாங்க. என் குருநாதர் கிருஷ்ணசாமிக்கு உள்ள வராரு, நானும் மருத்துவர், நாளைக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்புல. தமிழிசை உள்ள வராங்க, நானும் மருத்துவர், நாளைக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்புல. அன்புமணி ராமதாஸ் அவரும் வராரு, நானும் டாக்டர். அப்ப டாக்டருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது என்ன, அது இப்ப அரசியல்வாதியா நீங்க யோசிக்க மாட்டீங்களா? மக்களுக்காக யோசிக்க மாட்டீங்களா? இல்ல மக்கள் தலைவர்கள் தானே, அரசியல் கட்சி தலைவர்கள் தானே. நான் மருத்துவர் என்பதனால் அந்த மருத்துவர் பக்கத்து தான் நியாயம் இருக்குங்கிறது இதுல நியாயம் இருக்குதா? உண்மையிலே GHஐ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் GH டாக்டர்ஸும் இப்படி எதுக்கு அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஜெயில இருக்கிறவன காலை உடைச்சு அங்கதான் கொண்டு போய் GHல நிப்பாட்டுவாங்க. இவங்க நாளைக்கு சிம்பிள் இன்ஜுரி நாளைக்கு கொடுங்குவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் நாளைக்கு உண்மையிலே இவங்க ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க, அவன் எதுவுமே இல்லை நல்லா தான் செத்தான் தானா செத்துட்டான்னு சொல்லுவாங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஜட்ஜு முன்னாடி வந்து ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி பேசினா கூட காக்கி சட்டை கலந்துரும். பிரைவேட்டுக்கு போகிறது கூட செலவு பண்ண முடியாமல் இருக்கிறவன் நீதிமன்றத்துக்கு அவங்க அம்மாவை இப்படி நாளைக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சுக்கிட்டு வருஷம் அலைவானா? கேஸே 3 வருஷம் குறைஞ்சது இல்லைன்னு வச்சுக்கோங்க. மினிமமாக நான் சொல்கிறேன், அவங்க இருக்க போகிறதே 1 வருஷம் 2 வருஷம் தான். காசு இருக்குமா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க? ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்றீங்க டாக்டர்களுக்கு எதிராக, அதுவும் குறிப்பா தவறு. மருத்துவர்கள். ஆமா, கண்டிப்பா எல்லாமே அப்படிதான். நான் ஒருத்தர் கூட அங்க GHல உருப்படியா வேலை செய்யறாங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். நீங்க மொத்த மருத்துவ கொரோனால சாவுன்னு தெரிஞ்சும் போய் நின்ன அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் நோக்காம உங்களுக்கு நாளைக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? மருத்துவமனையில 10 பேர் இங்க 100 பேர் அட்டெண்ட் பண்ணுங்க, வேலை அதுதானே. அதான் சார், அவ்வளவு பிரஷரை தாண்டி தானே வேலை செய்றாங்க. அவ்வளவு வெறுப்பு இருக்கிற நீங்க மா சுப்பிரமணியன் ட்ரீட்மெண்ட் வராரு, உதயநிதி ஸ்டாலின் ட்ரீட்மெண்ட் வராரு, இதே வெறுப்பு அவங்ககிட்ட காட்டுவீங்களா? இல்ல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாளைக்கு நடத்துறாங்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட் GH இழுத்து மூடிட்டு பிரைவேட் ஆக்கிட்டு போங்க. யாருக்கு பிரச்சனை? மக்களுக்கு இதுதான பிரச்சனையாகும். லட்சக்கணக்கில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வா, இல்லைன்னா வெளில போயிட்டு, அவ்வளவுதான். சமீபத்தில் சென்னையில் ஒரு டாக்டர் மீதான ஒரு தாக்குதல் நடந்துருந்துச்சு. சமூகத்தில் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை, பேஷண்ட் பக்கம் சிலர், டாக்டர்களுக்கான அந்த உரிமை பாதுகாப்பு தொடர்பாக பலரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை சார்? அதாவது நீங்க எடுக்கிற ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் பக்கத்து சில பேர், டாக்டர் பக்கத்து சில பேருங்கிறதே தப்பு. நியாயத்தின் பக்கம் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி தான் நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஆரம்ப புள்ளி என்ன அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அதை கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப என்னுடைய பார்வை அவங்களும் கவனிக்கல. பட் ஊடகவியலாளர்களும் சரி, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதாவது ஊடக வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் சரி, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கவனமும் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புக்கு போகல. ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பின்னாடி 100 பேர் இருக்காங்க, ஆனால் தப்பு உங்கள் மேலே இருக்குது, ஆனால் உங்களுக்கு நியாயம் கற்பிக்கப்படுகிறது. நாளைக்கு என் பக்கத்து தான் நியாயம் இருக்குது, ஆனால் எனக்கு கூட வந்து நிற்க ஆள் இல்லை அப்படிங்கிறது அது வீக்கர் பார்ட் செக்ஷன் தான் இதில் நாளைக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கிறது தான் உண்மையான தரப்பு கருத்தாக இருக்குது. என்னுடைய கருத்துங்கிறதை விட உண்மையான தரப்பு.
நீங்கள் அந்த டாக்டரை போய் நாளைக்கு அந்த பையன் குத்துனதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னா அது கிடையாது. பட் ஆனால் அவனை குத்த வைக்கிற அளவுக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அரசு மருத்துவர்கள் ஆகிய நீங்கள் அப்படிங்கிறப்ப வெறும் அதாவது எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், ஓகே, நீங்கள் அதுவும் சேவை மனப்பான்மையோட வேலை செய்கிறப்ப நீங்கள் எப்படி நாளைக்கு பேஷண்ட்டுங்க கிட்ட நடந்துக்கணுங்கிறது இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நாளைக்கு எந்த டாக்டர்ஸும் பேஷண்ட்டுங்க கிட்ட ரஃபாக நடக்கிறதில்ல. எதனாலனா நீங்கள் பேஷண்ட்டு தான் பணம் கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாய் வரணும். போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் பேஷண்ட்டுனா டாக்டரை அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு வேலை எடுத்துருவாங்கிற பயம் இருக்கிறப்ப, அரசாங்க மருத்துவத்தில் மக்கள் வரி கட்டக்கூடிய பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய மருத்துவர்கள் எந்த மருத்துவமனையிலாச்சும் அரசாங்க மருத்துவமனையில் டாக்டர்ஸ் வேணாம் சார், நீங்கள் அங்கே இருக்கிற கம்பவுண்டர்ஸ், நர்ஸஸ் யாரையாச்சும் எங்கேயாச்சும் மரியாதையாக நடத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நானே வெள்ளை சட்டை போடாமல் நாளைக்கு நான் ஜிஹெச்சுக்கு போனாலும் வெளியில் போய் நின்று என்னத்துக்கு இந்த பக்கத்து வந்து அந்த பக்கம் போகணும் தான் பேசுவாங்க. இது ஒரு சாமானிய நீங்கள் மற்றவங்கள பேசுகிறீங்களே, எம்பிங்களை பேசுகிறீங்க, எம்எல்ஏங்களை பேசுகிறீங்க, மந்திரிங்களை பேசுகிறீங்க. இப்போ சமீபத்தில் துணை முதலமைச்சர் தஞ்சாவூர் டூர் போகிறாரு, ஆய்வுக்கு போகிறப்ப அங்கே மாநகராட்சி ஊழியர்கள்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ கேட்குறப்ப ஏன் இவர் என்ன காரை விட்டு கூட இறங்க மாட்டாரா, இவர் என்ன காரில் உட்காந்துட்டா தான் பேசுவாங்கன்னு பேசுகிறீங்கல்ல. இதெல்லாம் நாளைக்கு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமா அப்படின்னா அது கிடையாதுல்ல. நீங்கள் மருத்துவர்கள்ங்கிறத இப்போ கடவுளுக்கு அப்பாற்பட்ட உயிரை காப்பாற்றக்கூடியவர்களும் சரி, உயிரை புதுசாக உருவாக்கக்கூடியவர்களும் மருத்துவர்கள்னு மற்றதுக்கெல்லாம் பெருமை பேசுகிறவங்க நாளைக்கு ஒரு சிம்பிளாக அஃபெக்டட் சைடு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் நியாயத்தை பக்கம். நீங்கள் அந்த பையனுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மூர்த்தவர்கள்னு யாருமே இல்லை. அவங்க அப்பா இல்லை. இப்போ அவங்க அம்மாவுக்கு சில பேரோட அப்பாவும் உயிரோடு இருப்பாங்க, அவங்களுக்கும் யாரும் பேரண்டல் கேரும் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் கூட இருந்து பார்த்துக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம், அது அவங்களுக்கு ஒத்து போகும். பட் ஆனால் ஒரு பையன் நாளைக்கு அம்மாவுக்கு முழுமையாக கூட இருந்து பார்க்குறதுங்கிறத அந்த வலியை உணர்பவர்களால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கீமோ கேன்சருங்கிறது சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் கீமோ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முடி கொட்டிடும். நார்மலாகவே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப போய் பேஷண்ட்டை மட்டும் போட்டு வாங்கன்றுவாங்க. உடம்பில் இருக்கிற சாதாரண முடிகள் கொண்டு அந்த கெமிக்கல்னால கொட்டிடுங்கிறப்ப எலும்புகள் நேராயிரும், ரொம்ப மடிய முடியாது. இப்போ எங்கள் அம்மாவுமே பிரஸ்ட் கேன்சரில் அஃபெக்ட் ஆகி தான் நாளைக்கு இறந்து போனாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 4 வருஷம் பெட்ரிட்டனாக இருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் அவங்க அந்த வியாதியில் ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பித்து கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க கூட பயணித்தப்ப அந்த மருந்தோட வலியோ அந்த பேஷண்ட்ஸோட பெயின் என்ன, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பையனா அம்மா கூட இருக்கிறப்ப அவங்க எப்படி வலிகள் பட்டாங்கிறத உணர்ந்ததுனால தான் எனக்கு அந்த பையன் பக்கத்து நியாயத்தை பேசணும்னு தோணுது. நீங்கள் அந்த தாயோடைய வலியை அவன் உணர்ந்துருக்கான். நீங்கள் கூடையே வச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க மடியில் வச்சுக்கிட்டு அவங்க வலியிலலாம் கத்துறப்ப நாளைக்கு நான் தான் பார்த்துக்கிட்டேன்னு அந்த பையன் போலீஸில் சொல்கிறப்ப எனக்கு உண்மையிலே அதுதான் தோணுச்சு. நீங்கள் நார்மலாக இப்போ எங்கள் அம்மாவே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்னா ஆம்புலன்ஸ்லேயே கூப்பிட்டு போனோம், ஆம்புலன்ஸ்லேயே கூப்பிட்டு வரணும். எதனாலனா காரில் அவங்கள உட்கார வைக்க முடியாது, அந்த பொசிஷன் யாருனாலையும் செட் ஆகாதுங்கிற மாதிரி. நீங்கள் அந்த கீமோவில் நான் தான் சொல்கிறேன், எங்கள் அம்மா நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. நாளைக்கு அந்த கீமோ போக போக கடைசி எலும்பு கூடு மாதிரி ஆகி நரம்புகள் முழுக்க கருப்பாக ஆகி அந்த மருந்து ஏறினது. எங்கள் அப்பா கிட்டலாம் உண்மையிலே பல தடவை எங்கள் அம்மா அழுதது, நாளைக்கு தயவு செய்து என்னை விட்டுருங்க, நீங்கள் என்னை உயிர் வாழணும்னு நினச்சி இந்த கொடுக்குற மருந்து என்னை உயிர் எடுக்குது, என்னால் நிம்மதியாக வாழ முடியல, எனக்கு வலிக்குது, நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு நாளைக்கு மருந்துகளை வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அழுதாங்க. இது சரியாக மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு நாங்களே பொருளாதார ரீதியாக எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்தப்போ நாளைக்கு நாங்களே கொஞ்சம் தடுமாறணும். ஏன்னா ஒரு கீமோ சிட்டிங்க்கு 10 லட்ச ரூபா ஆகும். நீங்கள் வீக்லி நாளைக்கு ட்வைஸ் த்ரைஸ் அது அவங்களோட சீரியஸ்னஸை பார்த்து அவங்க நாளைக்கு 3 days ஒன்ஸுங்குவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அப்சர்வேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், 3rd டே அவங்களுக்கு கீமோ 2 நாள் திரும்பி நாளைக்கு அப்சர்வேஷனில் வைக்கணுங்கிறப்ப நாளைக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிற ஃபேமிலிஸே இந்த விஷயத்தில் அலரும். இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது, எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் கேன்சருக்கு கிளைம் ஆகாது. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு ஒரு எம்பிக்குன்னு ஹெல்த் ஸ்கீம் ஃபேமிலிக்குன்னு கொடுப்பாங்கல்ல, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு எது வேணாலும் கிளைம் ஆகும். இந்த கீமோவும் நாலு கேன்சர் பேஷண்ட்டுக்கு. ஆனால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட அதிகமாக காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசையை எதில் நாளைக்கு செயல்படுத்த முடியுதுன்னா அந்த கேன்சர் தான். ஒரு காலத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, நாளைக்கு இப்போலாம் ஹார்ட்டையே சும்மா தூக்கி மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்கிற மாதிரி அது சாதாரணமாக போயிடுச்சு. இப்போலாம் இப்போ ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க ஆன்காலஜிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு வெறும் 40 டாக்டர் இருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறதுக்குமே. அவங்களுக்கு டார்கெட் கொடுக்கப்படுகிறது, ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நீ 15 லட்ச ரூபாயாச்சும் பில்லு போடணும். இந்த சலீம் படத்தில் விஜய் ஆண்டனி நடிச்சிருப்பார், இவரால் மருத்துவமனைக்கு வருவாயோ இல்லைன்னு வேலையை விட்டு எடுப்பாங்களே, இது மாதிரி இன்னமும் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. உயிர்களை உயிர்களாக நாளைக்கு கார்பரேட்டே மதிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே டாக்டர்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறீங்க, பேஷண்ட்டை பொறுமையாக பேசுகிறீங்க. நாளைக்கு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்றுனா நாளைக்கு போகிறவங்க அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் அதே மருத்துவர்கள் தான் இங்கே வேலை பார்க்குறீங்க. ஆனால் இங்கே நீங்கள் பேஷண்ட்டுங்க கிட்ட நடந்துக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தான் இதில் உண்மையான விஷயம். சரியாக எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவங்க உயிர் வாழ்ந்துருப்பாங்க, இல்லை நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு.
சார் நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வியாதி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே அவங்களோட தே ஆர் கவுண்டிங் தர் டேஸ். இப்போ எனக்கு எங்கள் அத்தைக்கும் அப்படி அஃபெக்ட் ஆச்சு, எங்கள் அம்மாவுக்கு. எனக்கு என் ஃபேமிலி சரௌண்டிங்லேயே பெண்கள் ஒரு 8 பேர் இது மாதிரி அஃபெக்ட் ஆனாங்க. 8 பேருமே இப்போ உயிரோடல். நாளைக்கு அவங்களால அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் 5 இயர்ஸ் தான். நாளைக்கு இந்த ப்ராசஸ்க்குள்ளார உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே முதல்ல அது ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு உணரக்கூடிய ஒரு உணர்வும் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் இப்போ எங்கள் அம்மாவே சொல்கிறேன்னே, எல்லா வீட்டில் இருக்க தாய்மார்களும் அதான், பிள்ளைக்கு உடம்பு இல்லையா டாக்டர்கிட்ட வான்னு கூப்பிடுவாங்க, புருஷனுக்கு உடம்பு இல்லையா ஐயோ அப்படின்ட்டு டாக்டரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாமே நாளைக்கு அவங்களே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு கஷாயம் குடிச்சிக்கிட்டேங்கிற மாதிரி. எங்கள் அம்மாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் குளிச்சுட்டு வந்து தோட்டிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் அக்கா வந்து எம்பிபிஎஸ்ல 4th இயர் அப்போ பார்த்துட்டு, இது என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா, சூட்டு கட்டிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னப்போ, அவங்க ஏதோ படிக்கிறதுனால அந்த சிஸ்டை பார்த்துட்டு அது நாளைக்கு சிஏ ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட வந்து எனக்கு அதை பார்க்குறப்ப சந்தேகமாக இருக்குது, அதனால பயாப்சி எடுத்து பார்க்கலான்னு எடுக்க போக தான் எங்கள் அம்மாவுக்கே அது தெரிஞ்சுது. ஆனால் அவங்கள கண்டுபிடிக்கிறப்பே 3rd ஸ்டேஜ். என்னன்னா, அப்போ அவ்வளோ நாள் அந்த கட்டி இருந்திருக்கு, அவங்க அதை சூட்டு கட்டின்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரியான சில பெண்களும் நாளைக்கு ஆரம்ப கட்டத்திலேயே. நானே கேட்டேன், தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் கேன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது ரைட்டு. எங்கள் அம்மாவுக்கு எந்த பழக்கமும் இல்லை. உண்மையிலேயே அவங்க ஒரு நாள் கூட கோயிலுக்கு போனப்போ அவங்களுக்குன்னு வேண்டது கிடையாது. ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல அவங்க புக்கு எடுத்துகிட்டு இருந்ததே கிடையாது. பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரி, புருஷன் நல்லா இருந்தால் சரி, நாளைக்கு நம்ம தானாக நல்லா இருப்போம்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட நான் கேட்குறப்ப என்கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறாரு, அதை படிங்க அப்படின்ட்டு. அதில் என்ன அப்படின்னா, நீ கேன்சர் வரக்கூடாதுன்னு நினச்சா நீ மனித இனமாகவே பிறக்கக்கூடாது, அது பை நேச்சர், இதுவும் ஒரு இயற்கை, இதை அக்செப்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டோடைய வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த நீங்கள் அவங்க பொருளாதார ரீதியாக வீக்கர் செக்ஷனாக இருக்கிறதுனால தான் ஜிஹெச்சுக்கு வராங்க சார். பணம் இருந்தால் அவங்க ஏன் வர போகிறாங்க? 18 ஆடியோக்கள் அந்த பையன் காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காரு பாருங்கள். அப்போ ரெகுலராகவே அந்த டாக்டர் வந்து இதே மாதிரி தான் பேஷண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுனால அந்த பையன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறப்ப அவர் ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுகிறாரு. 2-3 இடங்களில் ஆபாசமாக வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு. ஃபைலை தூக்கி மூஞ்சியில் அடிச்சிருக்காரு ஒரு பேஷண்ட்டு. நீங்கள் அந்த அம்மாவை கூட நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க, மூக்கில் பைப்லைன் வச்சுட்டு ஆக்சிஜன். அவ்வளோதான், அவங்களால அப்படி தான் இருக்க முடியும். மேபி நான் வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்களாலையும் இன்னொரு 1 வருடம் பெரிதாக வாழ்ந்தால் சீரியஸாக ரியாலிட்டி அந்த வியாதியோட சீரியஸ்னஸ்ங்கிறப்ப நீங்கள் அப்படி இருக்கிறவங்க மூஞ்சியில் ஒரு டாக்டர் வந்து ஃபைலை தூக்கி மூஞ்சியில் அடிக்கிறாருன்னா உங்களுக்கு ஏதாவது மனிதநேயம் இருக்குதா? நீங்கள் மனிதநேயத்தை காப்பாற்ற வந்த புனிதர்கள்னு பேசிக்கிறீங்கல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நாளைக்கு நானுமே எனக்கு சில டாக்டர்ஸ் தெரியும், நான் பேசுகிறப்ப பக்கத்தில் பேஷண்ட் வச்சுட்டு பேசுவார், நானே ஆச்சரியப்படுவேன். அதாவது ஹார்ட்டில் 3 பிளாக் இருக்குது அவனுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது கொஞ்சம் இந்த பைப் லைனில் ஒரு டிராயிங் மாதிரி போட்டு விட்டு இந்த இங்கே இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் அப்படி மாற்றிட்டு இதை அப்படி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இயல்பாயிரும் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப உண்மையிலேயே நானே அந்த பேஷண்ட்டாக இருந்தால் கூட உடனே வாங்க இப்போயே ஆப்ரேஷனுக்கு போகலாம் அப்படின்றோம். அந்த மாதிரியான ஒரு மருத்துவர்கள் தான் முதல்ல அவன் மைண்டை நீங்கள் செட் பண்ணணும். அவன் உடம்பை நீங்கள் ரணமாக்க போகிறீங்க, அதுக்கு முன்னாடி அவன் மனசையாச்சும் நல்லபடியாக ஆச்சுன்னு நீங்கள் மனசையும் போட்டு ரணமாக்கி அவனையும் நாளைக்கு மரியாதை இல்லாமல் ஆக்கி. நான் ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு ஒரு நாள் போகிறேன், கீழே ஒருத்தர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு, தாட் பூட்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளை பார்த்தோன்னே அண்ணா பாருங்கண்ணா இந்த மாதிரி பண்ணுறாரு, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னோன்னா நம்ம தான் உடனே பஞ்சாயத்துனா உடனே குச்சிருவோமே, என்னங்க அப்படின்னோன்னா இல்லை ஸ்கேன் 3வது மாடியில் இருக்குது, கூப்பிட்டு போக சொன்னால் 500 ரூபா பணம் கேட்கறான் அப்படின்னு கம்பவுண்டர்கார்ட்ட. நான் கூப்பிட்டு என்னப்பா இது நீ ஜிஹெச்சில் வந்துக்கிட்டு பணம் கொடுத்தாலும் அது பண்ணுவேன்னோன்னா அவன் கூப்பிட்டு போனேன். நான் 2 நாள் கழித்து திரும்பி நான் ஏற்கனவே பார்க்க வந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறேன், பக்கத்து பெட்டு போகிறப்போ நான் சரி நம்ம அன்றைக்கி சொன்னதுனால ஸ்கேனுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, நம்மளை பார்த்தா சிரிப்பா அப்படி ஏதாவது அண்ணா என்ன ஏதாவது பேசுவா அப்படின்னு பார்த்தேன். இப்படி மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு உட்காந்தான். நான் நினச்சேன் இப்போ இப்படி தான் தேவைங்கிறப்ப வருவாங்க, மற்ற நேரம் திரும்பிக்கிட்டாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி நம்மளா ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணுங்கிற மரியாதைக்கு கேட்டப்ப அவரா நாளைக்கு அண்ணா தெரியாமல் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேனே என்னங்க அப்படின்னா, மேலே கூட்டிகிட்டு போய் 3வது ஃப்ளோரில் ஸ்கேனில் விட்டுட்டு என்னை 8 மணி நேரம் மேலே ஏறுன்னு விட்டு வந்துட்டான், ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் இங்கேயே சாப்பிட்டுக்க, இங்கேயே பாத்ரூம் போய்க்க, இங்கேயே குளிச்சுக்க, என்ன பண்ணுறன்னு பார்ப்போம், நீ எப்படி போகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னப்ப இதில் வேறு ஹைலைட்டு கீழே கொண்டு போய் திரும்பி விடணுன்னா 800 ரூபா, மேலே கூப்பிட்டு வந்ததுக்கு 500 ரூபா, கீழே இறங்கினதுக்கு 300. அது என்னங்க மேலே போகிறதுக்கு 500 கீழே வரத்துக்கு 300னா, மேலே போகிறப்ப வீல் சேரோட வெயிட் அவன் ஃபுல்லாக தாங்குறானா அதனால் 500, கீழே இறங்குறப்ப ஸ்லோப்பு தானே அதனால் வெயிட்டு கம்மிங்கிறனால 300. பாருங்கள் இதிலெல்லாம் டீலிங். ஜிஹெச்சில் நாளைக்கு ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்டுங்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறதெல்லாம் அரசாங்கத்தில் முதல்ல ஒரு பாக்ஸ், நீங்கள் இதெல்லாம் உங்களால் கரெக்ட் பண்ண முடியாதா? நாளைக்கு நீங்கள் ஒரு பாக்ஸை சஜஷன் பாக்ஸ் வைக்கலாம், இல்லை ஒரு கால் சென்டர் வைக்கலாம். நாளைக்கு பாதிக்கப்பட்டால் நாளைக்கு மருத்துவர்களை பற்றியோ இல்லை நாளைக்கு ஊழியரை பற்றியோ நாங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்கிறோம். காவல்துறை மேலே இன்றைக்கி இந்த வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் காவல்துறை மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாளைக்கு மற்ற அரசு ஊழியர்கள்லாம் நாளைக்கு லஞ்சம் வாங்குறானா மிரட்டுறீங்க. பட் இவங்களெல்லாம் பெரிய புனிதர்கள் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஆனால் அவர்கள் மக்களிடம் அப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏங்க ஒரு தாய்க்கு அவங்க நாளைக்கு அதாவது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நாளைக்கு இந்த டாக்டர் சரியில்லை, இவன் படிக்காதவன், எங்கள் அம்மா வேணும்னே ஒரு இயற்கையை அந்த டாக்டர் மேல் பழி போடுறான் அந்த பையன் அப்படின்னா நீங்கள் சொல்வது தவறு. ஆனால் இதில் வாங்க இப்போ தான் இருக்குது மேட்ரு.
அவர் 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு அவங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனில் கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, செகண்ட் இன்ஜெக்ஷனில் அவங்க லங் ஃபெயிலியராக இருக்குது. யாருக்குமே இது வரைக்கும் வெளில தெரியாத தகவல். ஓகே, இப்போ இதை வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்படைகிறப்ப நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் டெய்லி அழுகுறாங்க. அந்த பசங்களுக்கு நல்லா தெரியுது, அம்மாவுக்கு கீமோ கொடுத்துட்டு வரப்பெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறத விட இப்போ ரொம்ப மோசமாக வராங்களேங்கிறப்ப வெளியில் போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் பார்க்குறாங்க. அதுக்கும் இன்னொரு ஹைலைட்டு சொல்கிறேன். அந்த தனியார் மருத்துவமனையும் திமுகவுடைய ஒரு அமைச்சரோட மருத்துவமனை. ஓகே, அந்த மருத்துவமனையில் தான் அந்த டாக்டரு இந்த 2 இன்ஜெக்ஷன் கொடுத்ததும் தப்பு, இதனால தான் நாளைக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க போய் நாளைக்கு அந்த டாக்டர்கிட்ட என்கொயரி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டில் போய் கேட்டோம், அவங்க இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் போட்டது தப்புங்கிறாங்க அப்படின்னதுக்கு, அப்போ எதுக்கு இங்கே வர, நீ அங்கேயே போ, என்னைய வந்து நீ யார் பேசுறதுக்கு, நீ எனக்கு பாடம் எடுக்கிறியான்னு திரும்பி அவங்களையும் ஆபாசமாக பேசியிருக்கிறார். இந்த வழி தான் இவங்க பண்ண தவறுனால நாளைக்கு அவங்க அம்மாவுக்கு இயல்பாக நீ குணப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க உன்னால தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் முடியாமல் போய் இன்றைக்கி சாகிற கண்டிஷனில் இருக்காங்கங்கிற கோபம் யாருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அம்மா இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு போகிறோம், நாளைக்கு கடுப்பாதுன்னா இப்போ நான்லாம் சொல்கிறேன்ல, கதவை சாத்திட்டு உள்ளே வச்சு மொக்கு நாளைக்கு எனக்கு சீரியஸாக 4 குத்தாச்சு வச்சுருப்பேன். அது மாதிரி அவன் கடுப்பு. எப்படி நாளைக்கு ஒருத்தனுக்கு அந்த ஆதங்கத்தை உருவாக்கிட்டு நீங்கள் அவன் செஞ்சது தப்பு. நான் இன்னொன்று சொல்கிறேன், அவன் கத்தி எடுத்து கொடுத்து டாக்டர் செத்துட்டாரா? வெறும் பட்டர் நைஃப் நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, விவாதப்படுத்தி தானே அவனை சம்பவத்தை. பட்டர் நைஃப் தான். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, உங்களுடைய ஓக்கல் கார்டு சொல்கிறேன், நீங்கள் பட்டர் நைஃப் வச்சு குத்துனா கூட தொண்டை நாளைக்கு மாட்டிக்கிச்சு, பைப் லைனுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட பேச முடியாமல் திணறாருன்னா பரவாயில்ல. முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் நல்லா பேசுகிறீங்க, துணை முதலமைச்சர் நேரில் வந்தப்பையும் அவர்கிட்டையும் நல்லா பேசுகிறீங்க, நாளைக்கு மா சுப்பிரமணியன்ட்ட நல்லா பேசுகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஓரல் டயட் எடுக்கிற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டாக்டர்ஸுங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது சார். ஈஸியாக நாளைக்கு முடியாத ஒருத்தரை அப்படி ஃப்ரேம் பண்ணி இந்த மிஷின்லாம் வச்சு செத்து போனவனை உயிரோடையாக இருக்க மாதிரி காட்ட முடியும், நல்லா இருக்கிறவனை ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரியும் காட்ட முடியுங்கிற மாதிரி இந்த டாக்டரை நாளைக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இவர் என்ன அப்படின்னா, இவர் ஹெச்ஓடி ஆஃப் ஆன்காலஜி போல், அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிங்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த டாக்டர்ஸுங்க எல்லாத்தையுமே இவர் சீனியர்ஸாக பார்க்குறாங்க. என் குருநாதர். அங்கங்கே கூப்பிட்டு இந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் ஸ்டூடெண்ட்டை வெளில தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அவனே கொண்டாந்து நிப்பாட்டு, எல்லா பஸ்ஸையும் நிப்பாட்டு, நம்ம யாருன்னு காட்டணும், ஸ்ட்ரைக் பண்ண கவர்மெண்ட்டே ஸ்தம்பிக்க வைக்கணும். அல்ல, அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்க வெளில நில்லுங்க, நம்ம யாருன்னு காட்டுவோன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெண் மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்கள் அப்பயும் தான் தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவர்களும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, அதில் நியாயம் இருந்தது. ஒரு மருத்துவர் டியூட்டியில் இருக்காங்க, அவங்க ரெஸ்டிங் ஹவுஸில் போய் தூங்க போகிறாங்க, அவங்க நாளைக்கு ரேப் செய்யப்படுறாங்க, இறந்துடுறாங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அதில் அரசாங்கமும் கொஞ்சம் ரொம்ப லூஸ் எண்டு விடுறாங்கங்கிறப்ப அது சந்தேகங்களை கலப்புது. மருத்துவர்கள் நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன, நாளைக்கு சேஃப்டி, ஓகே ரைட். இதில் என்னம்மா, இதில் எப்படி இப்போ தானே அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தங்கை கேட்குறாங்க பேட்டியில், நாளைக்கு இப்போ நீங்கள் டாக்டருங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று எல்லாரும் கிளம்பி வந்தீங்களே, இப்போ எங்களுக்கு பிரச்சனைக்கு யார் வந்தீங்க? இதில் அடுத்த ஹைலைட்டு, இந்த டாக்டர் பண்ண தவறுனால தான் நாளைக்கு வந்து இது இந்த மாதிரி இஷ்யூஸ்களை ரைஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெட் கார்டு எங்கேயாச்சும் நாளைக்கு கோர்ட்டுக்கோ இல்லை மீடியாக்களுக்கோ வந்துடக்கூடாதுன்னு அரசாங்கம் எவ்வளோ தெளிவாக அதை ஹேண்டில் பண்ணுதுன்னா, போலீஸை உள்ளே விட்டு இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் அள்ளிட்டு வந்துடுவீங்க. அவங்களுக்கு இப்போ நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னா கூட என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு அந்த டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க கண்டிஷனை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. இது ரைட்டா? உங்கள் அரசாங்கத்துக்கு மேலே நாளைக்கு அலிகேஷன் வருதுங்கிறதுக்காக மற்ற எதிர்கட்சிகளுமே சொல்கிறேன், இதை நீங்கள் அரசியலாக்கியிருக்கவே கூடாது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு முதலமைச்சர் பதன்னு ஆகிட்டார். என்னடா ஆம்ஸ்டாங் பிரச்சனைக்கு அப்புறம் எந்த கொலையும் நடக்கலை, நாளைக்கு இப்போ கமிஷனர் போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னாங்க, மறுபடியும் என் தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு பதட்டமானவர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்களோட அரசாங்கத்துக்கு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் நாளைக்கு அவன் நான் தான் சொல்கிறேன்ல, 100 பேர் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸுங்க தவறே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கமிஷனர் போய் அங்கே என்கொயரி ரிப்போர்ட் கேட்டப்பயுமே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவ்வளோ பேஷண்ட்டும் அந்த டாக்டரை பற்றி நாளைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நடந்துக்கிறாரு, எல்லாத்திட்டையும் மோசமாக தான் பேசுகிறாரு. அவன் நாளைக்கு அந்த டாக்டர் மட்டும் இல்லைங்க, இந்த டாக்டர் தான் அப்படி, இந்த பேஷண்ட்டு தான் அப்படி, இந்த நர்ஸ் தான் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்கிறப்ப நீங்கள் அதை விட்டுட்டு இவங்களால நாளைக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வெளில வந்தால் அது ஒன் மோர் திங். அந்த டாக்டரு ஒரு அரசாங்க ஜிஓவாக இருக்குது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ வெளில வந்தது, அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்யும் மருத்துவர்கள் தனியாரில் வேலை செய்யக்கூடாது. அப்போ அவர் போட்டது சிஎம்மாக இருக்கிறப்ப எம்ஜிஆர் போட்டது, இது ஸ்டில் நோ இட் எக்ஸிஸ்ட். இந்த கிளப்பி விட்டாங்கல்ல, அந்த வாயில் குத்துனா வந்து விஜய் ரசிகர் என்னடான்னு கேட்டால், அன்றைக்கி தான் போக்கிரி படம் போட்டான், விஜய் வந்து இந்த மாதிரி தான் டாக்டரை கத்தி வச்சு அடுத்த ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லுவார், அதை பார்த்துட்டு போய் பண்ணிட்டான், இப்படி ஃப்ரேம் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கலாம். சரி, அவங்களுக்கு மேட்டரை சால்வ் பண்ணணும்,
அவ்வளோதான். அவங்க நாளைக்கு நியாயம் தர்மம்லாம் பார்க்கலங்கிறத விடுங்க. மற்றவர்கள் என்ன செய்கிறீங்க, ஊடகவியாளர்கள் என்ன செய்கிறீங்க, எதிர்கட்சிகள் என்ன செய்கிறீங்க, இதை நாளைக்கு அப்போ தான் தமிழிசை நாளைக்கு எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையோட நாளைக்கு திமுக காலி பண்ணுங்கிறவங்களாம் ஒரே இடத்துக்கு வாங்கன்னு இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சம்பவம் வருது, உடனே நாளைக்கு எல்லாம் கிளம்பிட்டீங்க. கிருஷ்ணசாமிக்கு உள்ள வராரு, நானும் மருத்துவர், நாளைக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழிசை உள்ள வராங்க, நானும் மருத்துவர், நாளைக்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜயபாஸ்கர் ஹெல்த் வராரு, நானும் மருத்துவர், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாருமே சொல்கிறேன், உள்ளே வரவங்க எல்லாம். அன்புமணி ராமதாஸ் அவரும் வராரு, நானும் டாக்டர். அப்போ டாக்டருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது என்ன, அது இப்போ அரசியல்வாதியாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, மக்களுக்காக யோசிக்க மாட்டீங்களா? எல்லாம் மக்கள் தலைவர்கள் தானே, அரசியல் கட்சி தலைவர்கள் தானே. நான் மருத்துவர் என்பதனால் அந்த மருத்துவர் பக்கத்து தான் நியாயம் இருக்குதுங்கிறது இதில் நியாயம் இருக்குதா? உண்மையிலே வன்முறை அதுக்காக தீர்வாகுமா அப்படின்னு ஒரு சார், அதாவது கரெக்ட். அவர் பேசுவார், அவர் வாய்க்கு இவ்வளோ தூரம் கிளிப்பார், மற்றதுக்கெல்லாம் பேசு. இதில் முதல்ல நியாயத்தை பேசுங்க. நீ அண்ணா சொல்லி உங்கள் தரப்புக்கே வரேன். இப்போ இந்த டாக்டர் இப்படி செஞ்சதுக்கு நீங்கள் நாளைக்கு காவல்துறையில் புகார் கொடுத்துக்கலாமே, நீதிமன்றத்தை நாடி இருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நீங்கள் காவல்துறைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மல் ப்ரைவேட் டாக்டர்ஸ் மேலே கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது சான்சஸ் இருக்குது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஜிஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஜிஹெச் டாக்டர்ஸும் இப்படி எதுக்கு அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா காலை உடைச்சு அங்கே தான் கொண்டு போய் ஜிஹெச்சில் நிப்பாட்டுவாங்க. இவங்க நாளைக்கு சிம்பிள் இன்ஜுரின்னு நாளைக்கு கொடுங்குவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் நாளைக்கு உண்மையிலே இவங்க ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, அவன் எதுவுமே இல்லை நல்லா தான் செத்தான், தானாக செத்துட்டான்னு சொல்லுவாங்க. இவங்க நினைக்கிறதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஜட்ஜு முன்னாடி வந்து ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி பேசினா கூட காக்கி சட்டை கலண்டுரும். ஸோ அதனால் இவங்களுக்கு இவங்க நெசசரி டெவில். அதனால் நாளைக்கு இவங்களை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா நாளைக்கு ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு கூட செலவு பண்ண முடியாமல் இருக்கிறவன் நீதிமன்றத்துக்கு அவங்க அம்மாவை இப்படி நாளைக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சுக்கிட்டு வருஷம் அலைவானா? கேஸே 3 வருஷம் குறைஞ்சது இல்லைக்கோன்னு வச்சுக்கோங்க. மினிமமாக நான் சொல்கிறேன், அவங்க இருக்க போகிறதே 1 வருஷம் 2 வருஷம் தான். காசு இருக்குமா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க? நாளைக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நாளைக்கு போய் வெளில நிற்கி. இப்போ இவ்வளோ பிரச்சனையானப்பே நீங்கள் டாக்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நீதிமன்றத்தில் போய் நாளைக்கு டாக்டர் மேலே கேஸ் போட்டுருந்தா வேறு எந்த டாக்டராச்சும் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணுங்களா? ஒவ்வொருத்தருக்கு இது முன்னுதாரணமாக பாசிபிலிட்டிஸ் ஆஃப் நாளைக்கு நீங்கள் கேட்குற நியாயத்தை எப்படி கையாளக்கூடிய வகையில் அவர்களோட இடத்தில் இருந்து நாளைக்கு இதில் ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யலைன்னா சொல்லுங்கள். நீங்கள் அவன் கோபத்தில் எடுத்து குத்துனதுங்கிறத விடுங்க. எத்தனை மருத்துவர்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்க? அதுவும் கிராமப்புறங்கள். ஒரே மருத்துவர் ஒரே நர்ஸோட எவ்வளவு நியாயமான இருக்கு. நைட்டு 3 மணிக்கு ஒரு எமர்ஜென்சில வந்தா கூட சும்மா இருக்கு. இல்ல சார், இல்ல ஒரு டாக்டருக்கு 4 நர்ஸ் கேக்குதா சார்? ஆரம்ப சுகாதார அவ்வளவுதான் போட முடியும். அவங்க எல்லாம் வந்து நான் இந்த நேரத்துக்கு மட்டும் தான் வேலை செய்வேன், 9 to 6 பரவாயில்லையான்ட்டாங்கன்னா முழு நேரமும் வேலை செய்யறாங்கல்ல. எல்லாத்துலயுமே நாளைக்கு அரசியல்வாதிகளையும் நாளைக்கு ரொம்ப தியாகிகள், மக்களுக்காக உழைப்பவர்கள், லஞ்சம் வாங்காத அரசியல்வாதிகள் இருக்காங்க. நீங்க எல்லா அரசியல்வாதியும் அப்படியா பாக்குறீங்க? நீங்க அப்படி இருக்கேன்னு ஒரு பொது புத்தியை கிரியேட் பண்றீங்க டாக்டர்களுக்கு எதிராக, அதுவும் குறிப்பா மருத்துவர்கள். ஆமா, கண்டிப்பா எல்லாமே அப்படிதான். நான் ஒருத்தர் கூட அங்க ஜிஹெச்ல உருப்படியா வேலை செய்யறாங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். நீங்க மொத்த கொரோனால சாவுன்னு தெரிஞ்சும் போய் நின்ன அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நோகாம உங்களுக்கு நாளைக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒண்ணு கேட்கறேன் சார், நீங்க வாங்க என் கூட சீரியஸா ஜிஹெச்சுக்கு நீங்க கேமரா எடுத்துட்டு வாங்க. எதனால சொல்றேன்னா, என் ஃபேமிலியிலே இப்போ என் ஓன் சிஸ்டர் முதல் கொண்டு ஜிஹெச்ல தான் வேலை செய்யறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு நான் நாளைக்கு ரெகுலரா பாக்குறேன். நாளைக்கு முன்னாடிலாம் கையெழுத்து போடணும் உள்ள வந்துட்டு டாக்டர்ஸ். நான் பார்த்துருக்கேன் கண் கூட. டாக்டர் வந்துட்டு முன்னாடி டேட்டுக்கு 10 நாளைக்கு கையெழுத்து போடுவாங்க. ஏன்னா வந்த மாதிரி இப்போ பயோமெட்ரிக் வச்சாங்க. காலையில நீங்க பாருங்க, ஸ்கூல் வாசல்லாம் பார்த்துருக்கீங்களா? பொத்தன்னு கார் வரும், பிள்ளைங்களை இறக்கி விட்டு அந்த ஸ்கூல் டைம் பெல் அடிச்சதுக்கப்புறம் அந்த ரோடே ஃப்ரீ ஆயிரும்ல. அது மாதிரி அந்த பயோமெட்ரிக் வைக்கிற டைமுக்கு முன்னாடி ஜிஹெச்சுக்குள்ளார அவ்வளோ கால் வருது. என்னன்னா அவ்வளவும் டாக்டர்ஸ் வந்துட்டு பயோமெட்ரிக் மட்டும் வச்சுட்டு கிளம்பி வெளில போயிடறான். எங்கன்னா அவன் கிளினிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்போ இவர் மட்டும் என்ன, நாளைக்கு திரும்பி வராங்க பொதன்னு. எப்போனா நாளைக்கு திரும்பி விரல வச்சுட்டு போனேன்னு காட்டுறதுக்கு. இப்படி தான் நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் சார். ஏதோ 1-2 நடக்கலாம். நோ நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன தெரியுமா, இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாளைக்கு ட்ரைனிங் போடுறீங்களா, அவங்களும் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக டீன் ப்ரெஷர் பண்ணி அவங்கள வேலை வாங்குறாங்க. பட் இந்த சீனியர் டாக்டர்ஸாக இருக்கட்டும், கன்சல்டன்ஸாக இருக்கட்டும், நாளைக்கு முன்னாடி இந்த எம்டி படிச்சிருக்கேன், டிஎம் படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் பெருசாக படிச்சிருக்கேன்னு சொல்கிற அவ்வளோ டாக்டர்ஸும் இந்த வேலை தான் பார்க்குறாங்க. பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க சார். பண்ணுங்க, மருத்துவமனையில் 10 பேர்னா இங்கே 100 பேர் அட்டன் பண்ணுங்க. வேலை அதுதானே. அதான் சார், அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி தானே வேலை செய்கிறாங்க. இப்போ அதே டாக்டர் ஒன்று இதே மாதிரி தான் சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ போஸ்டிங் ஆள் பத்தலை, நாளைக்கு எல்லாத்தையும் காலி பணியிடங்கள் இருக்கு. சரி, அவ்வளோ வெறுப்பு இருக்கிற நீங்கள் மா சுப்பிரமணியன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு, உதயநிதி ஸ்டாலின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு, இதே வெறுப்பு அவங்ககிட்ட காட்டுவீங்களா? அதிகாரத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டியவங்க, உங்களுக்கு உண்மையிலே அந்த இடத்துல நாளைக்கு வேகன்சியை ஃபில்அப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்ககிட்டயாச்சும் உங்கள் கோவத்தை காட்ட முடியுமா? காட்டிடுவீங்களா? அப்போ சாமானிய மனிதன்னா உங்களுக்கு சாதாரணமாக போச்சா? இதுதானே லாஜிக்கு.
நீங்க நாளைக்கு அவங்க கிட்ட எப்படி நான் என்ன கேட்கறேன், உனக்கு மைண்ட் சரியில்லையா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, லீவை போடு, ஃபேமிலியோட எங்கேயா ஊட்டி கொடைக்கானல் போ, இல்லை எங்கேயா யோகா சென்டர்ல போய் படுத்துக்க, இல்லையா முடியலையா நாளைக்கு எனக்கு வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போ. நீங்க எதுக்கு தெரியுமா, சரி இங்க அதையும் என்கிட்ட நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, சொன்னப்ப பிரைவேட்ல எனக்கு போனா 10 லட்ச ரூபா சம்பளம், நான் சொந்தமா கிளினிக் போட்டா கூட 5 லட்ச ரூபா பார்த்துருவாங்க, என்ன உனக்கு 1 லட்ச ரூபா தான் தராங்க, சரி காசு தான் பத்தல இல்லை, அதையும் மீறிக்கிட்டு ஏன் நாளைக்கு இங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதிகார திமிரு, டீன் ஆகணும், அதிகாரத்துவத்துக்கு வரணும். நாளைக்கு நீங்கள் ஜிஹெச்சில் இருந்தால் தான் நாளைக்கு அந்த சென்ட்ரிக்கல் பாயிண்ட்டுக்கு வர முடியும். மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்க்கணும். நாளைக்கு அந்த சம்பளமும் வேணும், இங்கேயும் வேலை பார்க்கணுங்கிறதுனால அந்த சூழ்நிலைக்கு நாளைக்கு சும்மா வந்துட்டு ஆடிட்டு போறீங்க. இதுதான் நிதர்சனம். நான் கம்ப்ளீட்டாக அலிகேட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ அரசு ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், கம்பவுண்டர்கள், அங்கே வேலை செய்கிற அவ்வளோ ஸ்டாஃப்ஸும் இதுதான் நாளைக்கு வேலை. சார்ஜ் இந்தியாவிலேயே சிறப்பான ஒரு சுகாதார திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய, அதெல்லாம் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்கிறதுக்கு பேசலாம். நான் கேட்கறது மக்களுக்கு சேவை செய்யறீங்களா, மக்களுக்கிட்ட மனிதர்களாக நடத்துறீங்களா, மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்களா, இதுதான் சிலர் செய்யறத வச்சு நம்ம எல்லாரும் அப்படிதான். இது ஒண்ணுதான் வெடிக்கும். இதுவே நாளைக்கு இதே தேவேந்திரன் நாளைக்கு இது ஒரு பருக்கைக்கு, உங்க டைலாக் தானே அடிக்கடி சொல்லுவீங்க, ஒரு பானையில ஒரு பருக்கைக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி இது ஒண்ணு வந்திருக்குது, அப்ப இன்னும் எவ்வளவு நடக்கும் அப்படின்னு இதே தேவேந்திரன் மத்ததுக்கெல்லாம் பேசுவாரு. இப்ப இது இவ்வளவு பெரிய ஒரு சீனியர் டாக்டர் இப்படி கவர்மெண்ட்டை உளுந்து கவனிக்கிறீங்களாங்க. சரி உங்க நியாயத்தையும் ரைட்டு. இப்ப அந்த பையனுக்கு நீங்க அவன் கத்தி குத்துனதுக்கு சட்டப்படி அவனையும் நாளைக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, ஏத்துக்கிறேன். அவனுக்கு சட்டம் தன் கடமையை செஞ்சது, டாக்டருக்கு சட்டம் கடமையை செஞ்சதா இல்லை. சரி, ஆட்சியாளர்கள் நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுத்தீங்களா, இல்லை நாளைக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா, யாராவது ஒரு மந்திரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹெல்த் விசாரிச்சு, தப்பான முன்னுதாரணம் ஆயிடும்ல, நாளைக்கு என்ன அந்த டாக்டர் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி பண்றேன் பாரு, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, பயம் தானே, நல்லது தானே. ரமணா படத்துல வர மாதிரி ஒருத்தன் செத்தா அதான் ஊழல் அழியுங்கிற மாதிரி எவனும் வாங்க மாட்டாங்கிற மாதிரி ஒருத்தன் நாளைக்கு குத்து வாங்கினால நாளைக்கு போறீங்க அப்படின்னா இனிமேட்டு எல்லா டாக்டரும் அப்ப ஒழுங்கா பேஷண்ட்டுக்கு நிற்பான்ல. இப்ப நீங்க பண்றது ராங் எக்ஸாம்பிள். மறுபடியும் எவனாவது வந்து குத்துனாலும் டாக்டர்ஸும் நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன்ட்டாங்கன்னா இங்க பல நேரங்களுக்கு பல மருத்துவமனைகளுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. யார் சொன்னா, நீங்க நினைக்கிறீங்களா யாரு சொன்னான்னு? ஜிஹெச்சுக்கு வரதுக்கு அவ்வளவு டாக்டர்ஸ்ங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, வேகன்சி ஃபில் பண்ண மாட்டாங்கன்றதான் டாக்டரோட கோரிக்கை. கரெக்ட் தான், அதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாரும் தகுதியா இருக்கணும்ல. அந்த பிரச்சனைனால தானே போடாம வச்சிருக்கிறாங்க. கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, போடுவாங்க. இங்க அதுதானே தலைவிரிச்சு ஆடுது. நீங்க நான் கேட்பது, நீங்க என்னென்னமோ செஞ்சுட்டு போங்க. மருந்துல கமிஷன் வாங்குறீங்களா, பாலுல கமிஷன் வாங்குறீங்களா, பெட்டில் கமிஷன் வாங்குறீங்களா, நாளைக்கு டாக்டர்ஸ் போஸ்டிங், டெம்பரரி நர்சஸ், எதுக்கு வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. மக்களுக்கு சேவை செய்கிறீங்களா? நீங்க லஞ்சம் வாங்குறத பத்தி நான் அரசியல்வாதிகளை பேசவே இல்லை. எதுக்காக நடத்துறீங்களா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாளைக்கு நடத்துறாங்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட் ஜிஹெச்சும் இழுத்து மூடிட்டு பிரைவேட் ஆக்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இது யாருக்கு பிரச்சனை? மக்களுக்கு இதுதான பிரச்சனையாகும். லட்சக்கணக்கில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வா, இல்லைன்னா வெளில போயிட்டு, அவ்வளவுதான் அந்த நிலைமை வரும். கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொடுத்தீங்கல்ல, அதுல நாளைக்கு ஒரு தலைக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுத்தீங்களே தவிர அரசாங்க ஜிஹெச்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இல்ல. பார்லிமெண்ட் எம்பிக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இல்லைன்றீங்க. இது மட்டும் தான், கேன்சர் மட்டும் கிடையாது. அதுல இன்னும் நிறைய இல்ல இன்க்ளூடட். சார் இன்சூரன்ஸ் வெளிநோயாளிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, வேற காய்ச்சல், அதுக்காக நம்ம இன்சூரன்ஸ். இது இவ்வளவு தூரம் நீங்க நாளைக்கு இப்படி சாவடிக்கிறதுக்கு அப்பயாச்சும் நாளைக்கு எடுத்துட்டு போங்க. இல்ல இலவசமா மருத்துவத்தை கொடுக்குறீங்களா? இல்ல இலவசமா தான். எங்க ஒண்ணு நாளைக்கு அரசாங்கம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு ஏத்துக்கும். காப்பீட்டு திட்டம், முதல்வர் காப்பீட்டு திட்டத்துல இல்லன்னா ஒரு ரொம்ப சொற்ப தொகை இருக்கு, அவ்வளவு. எதுக்கு அந்த சொற்ப தொகை? ஆட்சியில் நஷ்டத்துல தானே யாருக்குனே நடத்துறீங்க. இப்ப அந்த லட்சத்துல சும்மா கொடுக்கறதுனால இன்னும் நஷ்டமாயிரப்போதா? இல்ல மக்களுக்காக தானே ஆட்சி நடத்துறீங்க. அந்த சொற்ப தொகை எதுக்கு? நீங்க நாளைக்கு ஒரு நாள் கூட உண்மையிலே ஜிஹெச் பக்கத்து கால் எடுத்து வச்சது இல்ல, வெறும் பிரைவேட்ல தானே இது வரைக்கும் பிறந்து பாக்குறீங்க. அதுக்கு வாங்க, உங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்க நாளைக்கு இது வரைக்கும் ஜிஹெச் பக்கத்து மிதிச்சிருக்கீங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு வாழ்ந்துட முடியுமா? அப்படிதான் இப்போ இது வரைக்கும் போனது இல்ல, இது வரைக்கும் போனது இல்ல. பணம் கொடுக்கறாம செய்யறாங்களா? அவங்களால இயன்றதை பணம் கொடுக்கறாங்க. இல்ல நாளைக்கு ஒரு காப்பீட்டு திட்டத்துல வராங்க, இல்ல ஒரு இன்சூரன்ஸ்ல வராங்க, ஈவன் அங்க வரக்கூடிய பேஷன்ஸ் அவங்களால இயன்றதை பே பண்ணி தானே உங்ககிட்ட சர்வீஸ் கேட்கறாங்க. அதுக்கு முடியலங்கிறப்ப அப்புறம் எதுக்கு நாளைக்கு நீங்க நாளைக்கு? சார் இன்னொன்னு சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க, டாக்டர்ஸ் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் நாளைக்கு எந்த சூழ்நிலையிலும் பாய்காட் பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இட் இஸ் எ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எல்லா டாக்டர்ஸும் ஒரு நாள் நாளைக்கு நல்லா இருக்கிற பேஷண்ட், சரி தவறு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, டாக்டர் குத்து வாங்கப்பட்டுட்டாரு, ரைட்டு, உள்ள உங்களை நம்பி இவ்வளோ பேர் உயிராக படுத்துருக்காங்கல்ல, நாளைக்கு எனக்கு டாக்டருங்களுக்காக நான் போராடுறேன்னு போய் ஒரு நாள் முழுக்க நாளைக்கு மா சுப்பிரமணியம் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்த்தாச்சு முடிச்சாச்சு போயாச்சுன்னு அதெல்லாம் 4 முழுக்க உட்காந்துட்டு தான் இருந்துருச்சாங்க. அப்பயும் ஒரு சில டாக்டருங்களுக்கு வருத்தானா தெரியுமா, அவன் பயோமெட்ரிக் வைக்கிற டைமுக்கு மட்டும்தான் போவான்.
காலைல வந்துட்டு சாயங்காலம் போவான். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வா நாள் முழுக்க உட்காரணுன்னா அவன் வேலை கட்டு போச்சுன்னு எவ்வளோ பேர் ஏன்டே புலம்புனான் தெரியுமா? இவங்க வேற இன்னைக்கு இங்கே வந்து உட்காருங்கிறாங்க, அங்கே எனக்கு வேலை இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு உங்களுக்கு நாளைக்கு எரியுது. ஆனால் இங்கே நாளைக்கு ஜிஹெச்சில் படுத்துருக்கிறவங்களாம் நம்பி தூக்கி போட்டு இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் திரும்பி நாளைக்கு ஒரு டெத்து. நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணதுனால அந்த பையனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்து போனாங்க. எப்படி அழகாக கவர்மெண்ட் அதை முடிச்சு போலீஸும் அவன் பாடி ஏற்றி விட்டு வழியில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டினா நாளைக்கு உன்னை தூக்கி கேஸ் போட்டோன்னு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுறீங்க. எதுக்கு? எங்கேயா நிப்பாட்டி பாடியை தூக்கி வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாளைக்கு இஷ்யூ ஆகும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஆட்சியில் ஓட்டை இருக்கிறது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற கவனம் தான் இருக்கே தவிர, ஆனால் அந்த ஓட்டையை அடைக்கணும்னோ இல்லை அதை சரி செய்யணும்னோ ஆட்சியாளர்களுக்கு கவனம் இல்லை. இதுதான் நிதர்சனம். தமிழ்நாடு முழுக்க எல்லா டாக்டர்ஸும் அங்கே இருக்கிற நீங்கள் சொன்னீங்களே இத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க டெய்லி, அத்தனை பேஷண்ட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து ரோட்டில் உட்காந்தான். என்ன பண்ணியிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இப்படி இருக்குன்னு ஒரு 10 டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேட்டு எவனா ரோட்டில் வந்து உட்காருவான்? சரி சார், நான் கேட்குறேன், இதுலேயுமே நான் சொல்கிறேன், வீக்கர் ஹேண்டை நாளைக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன்ல, டாக்டரை சப்போர்ட். அந்த டாக்டருக்கு 2 வீடு இருக்குது. அடையாறில் ஒன்று இருக்குது, இங்கிட்டு வலசரவாக்கத்தில் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2 வீடுமே 30 கோடி ரூபாய்க்கு மேலே. BMW கார் 2 இருக்குது. இவ்வளோ பணம் இருக்குது. அவர் தான் நாளைக்கு அவர் பின்னாடி பெரிய ஜூனியர்ஸ் இருக்காங்க. நேரு வேறு வந்து மந்திரி கிட்ட, நேரு முதலமைச்சர்கிட்ட சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கிறதுனால விட்டுருங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் வந்து நிற்க போகிறா? இவனால் என்ன, இவன் ஜஸ்ட் ஓட்டர் தானே, எலெக்ஷன் டைமில் தானே தேவைப்பட போகிறான், இல்லை அது வரைக்கும் இவன் தாங்க போகிறானா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும், எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். பஸ்ஸு டிரைவருங்க இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கல்ல, பணம் இல்லை எங்களுக்கு ஊதியம் பத்தல, படி விலை கொடுங்க. அப்போ இதே சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ஒழுங்காக வந்து பஸ் எடுக்கிறியா இல்லை ப்ரைவேட் டிரைவர்ஸ் வச்சு எடுக்குவான்னு எல்லா ப்ரைவேட்டையும் எடுத்து அப்பயும் பஸ்ஸுக்குள்ளார இருக்கிறான் உயிரெலாம் கொண்டு போய் சரட்டு புரட்டுன்னு வாக்கியாக்குள்ளார இருக்குனீங்க, ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் டிரைவர் வரலையா, நான் பிரைவேட் டிரைவர் வச்சு பஸ் எடுப்பேன், வரியா இல்லையாடா? நாளைக்கு ஒரு சாதாரண டிரைவர்கிட்ட காட்ட முடிஞ்சதோ உன்னால் டாக்டர்கிட்ட காட்ட முடியுதா? அப்போ இதுதானே நாளைக்கு நீங்கள் பார்ஷியாலிட்டி ஃபேக்டர் காட்டுற. இது மாதிரி அரசு ஊழியர்கள் பல பேர்கிட்ட இப்போ செவிலியர்கள் போராட்டம் நடத்தினப்போ இதே நடந்துச்சு. டியூட்டிக்கு வரியா இல்லை நான் நாளைக்கு புதுசாக நர்சஸ் போஸ்டிங் போடுவான்னு நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஏன் உங்கள் திமிரை காட்ட மாட்டேங்கிறீங்க? அப்பயும் நாளைக்கு அந்த பயணிகள் எல்லாத்தோட உயிரையும் தொங்கலில் விட்டீங்க. பஸ் ஓட்ட தெரியாதவனெலாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டு நீங்கள் எத்தனை இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சு நியூஸ் சேனலில் எல்லா சேனலையும் வந்துச்சு. கடைக்குள்ளார ஒன்று பூந்துருச்சு, வாக்கியால் ஒன்று இறங்கிருச்சு. இப்போ இதே மந்திரி இருந்தாருன்னா புதுசாக ஒரு டிரைவர் வச்சுட்டு பரவாயில்ல பண்ணி கார் ஓட்டுன்னு அவர் உசுரை வச்சுக்கிட்டு உட்காருவாரா? அப்போ உங்கள் மக்கள் உயிர்னா உங்களுக்கு கேவலமாக போச்சு. அங்கே காட்டின அதிகாரத்து முறை ஏன் மருத்துவர்கள்ட்ட காட்ட பயப்படுறீங்க? ஏன் செய்யலை? மருத்துவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கூட கட்டாயம் சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே ஆட்சியாளர்கள். அது மட்டும்தான் என்னுடைய வருத்தம். அதை கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் விரைவில் செய்ய வேண்டும்.